ரேடியோ சிட்டியின் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் கரையாஞ்சாவடியில இருக்கக்கூடிய அரோமா வெஜ் ரெஸ்டாரண்ட். கெபாப் பிடிக்கும் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் வெஜ் கெபாப். ஸோ ஹரியாலி வெஜ் கெபாப் இருக்கு. இது இந்த கெச்சப்போடலாம் அப்படி தொட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. சிங்கப்பூர் ரைஸ் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. மேல வந்து ஆப்பிள், முந்திரி பருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி, ட்ரை திராட்சை. இவ்வளவு நேரமா நம்ம எதெல்லாம் ஸ்டார்டரா சாப்பிட்டோமோ அது எல்லா ஸ்டார்டரும் இந்த ரைஸ்ல இருக்கு. மலாய் கோஃப்தா கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா? ஸோ மலையை பேத்து எடுக்கிறோம். இங்க பாருங்க, மஷ்ரூம் டிக்கா அப்படி நிறைய வச்சிருக்காங்க. எனக்கு குவான்டிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல. ஹனி சில்லி பொட்டேட்டோ பார்க்கறதுக்கே நல்லா இருக்குதுங்க. அப்படியே சில்லி ஃபிளேவர்லாம் போட்டு இப்போ நம்ம இதில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இங்கி பிங்கி பாங்கி சீஸ் ரோல்ல இருந்து ஆரம்பிப்போம். சீஸ் ரோல் பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. நடுவில் கேரட்லாம் வச்சு சீஸ் ரோல். அதுக்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு மெயின் இன்கிரீடியண்டா டொமேட்டோ சாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்களே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பார்ப்போம். சூப்பரா இருக்கு. இதுல டொமேட்டோ சாஸோட சேர்ந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கார்லிக்லாம் குட்டி குட்டியா வெட்டி போட்டுருக்காங்க. ஸோ அது இன்னும் நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்குது. செம்மையா இருக்குது. குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா இது எப்படி ரொம்ப காரமா இல்லை, இனிப்பாவும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு மிட் ரேஞ்சில் தான் இருக்கு. அதுவும் இந்த கெச்சப்போடலாம் அப்படி தொட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. ஸோ இது 100% நீங்க கரையாஞ்சாவடியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியோட வரும்போது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. சீஸ் ரோல். அடுத்து சீஸ் பாலுக்கு போறோம். சீஸ் பால் இதுக்கு அப்படியே ஃபோர்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில சாப்பிட தேவையில்லை. ஒரு குத்தி இதுவும் அதே தான், சேம் அந்த ஒரு கெச்சப் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிமிலராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ரோல் அப்படின்றது கொஞ்சம் இப்படி ஃப்ளாட்டாகவும், இது வந்து பால் சைஸ்ல இருக்கு. ஸ்டார்ட் பார்ப்போம். ஆனால் அது பால் ஷேப்ல இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சீஸ் பால்ஸ் அப்படின்னா பிடிக்கும்ல. ஸோ நீங்க சீஸ் ரோலாக வாங்கிக்கலாம், சீஸ் பாலாக வாங்கிக்கலாம். 100% ரெக்கமெண்ட் பண்ணேன். செம்மையா இருக்கு. கார்லிக்லாம் நல்லா சாப் பண்ணி குட்டி குட்டியா, ஆனியன் சின்ன சின்னதாக போட்டு அதுவே ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்குது. சூப்பரா இருக்கு. அடுத்ததா வந்து கெபாப் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கெபாப் பிடிக்கும் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் வெஜ் கெபாப். ஹரியாலி வெஜ் கெபாப் இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வடை மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஹரியாலி கெபாப் நிறைய பேரோட ஃபேவரட். எனக்கும் வெஜ்ல ரொம்ப பிடிக்கும் ஹரியாலி கெபாப் அப்படின்றது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அண்ட் மறுபடியும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின் இன்கிரீடியன்டான அந்த ஒரு சாஸ், இவங்களுடைய அரோமாவுடைய ஸ்பெஷல் சாஸ் நினைக்கிறேன், அதை கொடுத்துருக்குறாங்க. பார்க்க நல்லா இருக்கேன். இந்த கெபாப் வந்து கரெக்டான ஒரு பதத்தில் வெந்திருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. சில இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சாஃப்டா, இங்கே பாருங்க, சாஃப்டா இருக்கு. மேபி அதனால தான் அந்த ஃப்ராசன் ஐட்டம் இல்லாம இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு அந்த ஃபுட்டோடைய டேஸ்ட்லயே தெரியுது. இப்ப நிறைய பேருடைய ஃபேவரட் மஷ்ரூம் டிக்கா அப்படி நிறைய வச்சிருக்காங்க. எனக்கு குவான்டிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல. இதே குவான்டிட்டி தான் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆமா, இந்த குவான்டிட்டி தான் கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும். இவங்களும் தான் கொடுக்குறாங்க. மஷ்ரூம் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 மஷ்ரூம் பீஸ் இருக்கு. சரியா? இந்த கிரீன் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதில் அப்படியே டிப் பண்ணி டிக்காக்கு எப்பயுமே அந்த மசாலா நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கு. ரொம்ப ஓவர் மசாலாவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான அந்த ஒரு மெஷர்மெண்ட்ல மசாலா போட்டிருக்கிறாங்க. நல்லா சோக் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா சோக் பண்ணி தான் இந்த டிக்கா பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கு. ஓகே, இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு ஸ்டார்டர்ஸ்ல. என்ன அப்படின்னா அதுதான் ஹனி சில்லி பொட்டேட்டோ. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குதுங்க. அப்படியே சில்லி ஃப்ளேவர்லாம் போட்டு. ஆனால் இவ்வளோ காரமாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா இது வந்து சில்லி ஹனி பொட்டேட்டோ. ஸோ ஹனிலாம் நல்லா போட்டிருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸாக்டா வந்துட்டு இதுல ஹனியோடைய டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கு. கிறிஸ்பியா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா என்னை பொறுத்தவரை நான் கொஞ்சம் சில்லி அதிகமாக விரும்புவேன். ஒரு சில்லி ஹனி ரெண்டு சேர்த்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டா மீட்டா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சில்லி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். அதர்வைஸ் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ ஸ்டார்டர் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸ்டார்டர்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு மெயின் கோர்ஸ்ல போறோம். மெயின் கோர்ஸ்ல சிங்கப்பூர் ரைஸ் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. என்னது சிங்கப்பூர் ரைஸ் தெரியலையே. சிங்கப்பூர் ஃபேமஸ் ரைஸ் இங்கே. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ரைஸை காட்டிலே வேற என்னெல்லாம் இருக்குன்ற சொல்றேன். மேலே வந்துட்டு ஆப்பிள், முந்திரி பருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் ட்ரை திராட்சை,
வெள்ளரிக்காய், இப்படி எல்லா விஷயத்தையும் போட்டு அதுக்கு மேல வந்துட்டு பீன்ஸ் ரைஸ்லாம் இருக்கு. எப்படிதான் இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துருவோம் வாங்க. ஓ ஃபுல்லா இருக்கு. ஐயோ, அதாவது மேலாப்ல மட்டும் கிடையாது, தோண்ட தோண்ட உங்களுக்கு ஆப்பிள் எல்லாமே இருக்கு. பார்ப்போம். மிக்சர் ஜூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, மிக்சர் ரைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேபி சிங்கப்பூர்ல இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவாங்க. அதாவது உள்ள வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லா இனிப்பா இருக்கு. ரைஸும் இருக்கு, அதோட சொன்ன மாதிரி ஆப்பிள், பைனாப்பிள், டூட்டி ஃப்ரூட் இதெல்லாம் போட்டு நம்ம ரெகுலர் வெஜிடபிள் ரைஸ் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணோம் அப்படின்னா சிங்கப்பூர் ரைஸ். நடுவில் அந்த ஒரு மாதுளம்பழத்தோட இது, ஆப்பிள், ட்ரை திராட்சை, பைனாப்பிள் இதெல்லாம் வந்து போறதுனால ரைஸோட சேர்ந்து சாப்பிட்றப்ப டிஃப்ரெண்டா. நான் இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படியே சிங்கப்பூர் ரைஸ் சாப்பிட்டு தித்திப்பா இருக்குது, அதனால இப்போ கொஞ்சம் காரமா சாப்பிடணும்னு இருக்கு. ஏன்னா சிங்கப்பூர் ரைஸ்ல நான் சொன்ன மாதிரி ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் தான், ரைஸ் கம்மியா இருக்கு, ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நல்லா பேலன்ஸ்டான டயட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இவங்களுடைய ஃபேமஸ் அரோமா வெஜ் பிரியாணி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்பிளா சொல்லணும்னா பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் என்னன்னா, இவ்வளவு நேரமா நம்ம எதெல்லாம் ஸ்டார்டரா சாப்பிட்டோமோ அது எல்லா ஸ்டார்டரும் இந்த ரைஸ்ல இருக்கு. ஆமா, தனித்தனியா சாப்பிட்டது எல்லாமே இதுல இருக்கு. மஷ்ரூம் இருக்கு, காலிஃபிளவர் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, பன்னீர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு பிரியாணி. அதுதான் அவங்க சொல்றாங்க எங்களுடைய அரோமாவுடைய ஸ்பெஷல் பிரியாணின்னு. அரோமா ஸ்பெஷல் பிரியாணி எப்படி இருக்கு பார்ப்போம். நல்ல அரோமாவா இருக்கு. ஆமா, அந்த ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு, ஸ்மெல்லே செம்மையா இருக்கு. முந்திரி பருப்பும் போட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லா வெஜிடபிள், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இனிப்பா நல்ல காரமாவே இருக்கு. ஒர்த்து வருமா? எனக்குலாம் வெஜ் பிரியாணி பிடிக்காது, ஆனா இந்த பிரியாணி நல்லா இருக்கு. சரி, இப்போ வி ஆர் மூவிங் ஆன் டு, இப்போ ரைஸ்லாம் முடிச்சிட்டோம், இப்போ வந்துட்டு பட்டர் ரோட்டி. ஆமா, அதை எடுத்து அது கூடவே நம்மளுக்கு வந்துட்டு மலாய் கோஃப்தா கொடுத்துருக்குறாங்க. இங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு? நல்ல ரெண்டு மலை மாதிரி, அதனால மலையான்னு கேட்கக்கூடாது, மலாய். இது வந்து மலாய் கோஃப்தா கொடுத்துருக்காங்க. ஸோ மலாய் கோஃப்தாவும் மேல நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரை திராட்சை, அதுக்கப்புறமா வந்துட்டு முந்திரி பருப்பு, பொமக்ரானட் இதெல்லாம் போட்டு ஸோ மலையை பேத்து எடுக்கிறோம். இங்க பாருங்க, சிவா சிவாய போற்றி. ஓ தேங்க்யூ. ஸோ பன்னீர் மசாலாவும் கேட்டிருந்தோம் நாங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அதுவும் வந்திருக்கு. மலாய் கோஃப்தா வித் பட்டர் ரோட்டி. சொல்லலாம் பாயாசம்னே சொல்லலாம், ஏன்னா இனிப்பாக தான் இருக்குது. ஏன்னா மலாய் கோஃப்தா எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். ரோட்டி கூட ரொம்ப நல்லா இருக்குது, குட்டி பசங்களுக்குலாம் கன்ஃபார்மாக பிடிக்கும். ஓகே, ஃபைனலாக மிச்சம் வச்சிருக்க ஒன்று தான் மசாலா குல்ச்சா. ஓகே, மசாலா குல்ச்சா. அது கூட வந்துட்டு இப்போ நம்ம கடைசியாக வாங்கின கடாய் பன்னீர் கொடுத்துருக்குறாங்க. கடாய் பன்னீரில் நல்லா மேலே அந்த க்ரீம்லாம் விட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே என்ன பண்ணுறோம், பிளேட்டெல்லாம் எடுக்காம குல்ச்சாவை ஒரு பிச்சு நல்லா இப்போதான் சூடாக வந்துச்சு கடாய் பன்னீர். அது கூட அப்படியே அந்த குல்ச்சா சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. குல்ச்சா என்ன உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்ததுலேருந்து கொஞ்சம் இதை கடைசியாக சாப்பிட்றதுனால லைட்டாக ஹார்டாக இருக்குது. ஆனால் அதே குல்ச்சா வந்து நீங்கள் ஹாட்டாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்த கிரேவி கூட அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ரேடியோ சிட்டியின் டேஸ்ட் ஆஃப் சென்னை வந்துட்டு கரையாஞ்சாவடியில் இருக்கக்கூடிய அரோமா ஹை கிளாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல இருந்தா நடந்துச்சு. ஸோ நிறைய டிஷ் அப்படின்னு கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு இவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய யூஎஸ்பியே வந்துட்டு நாங்கள் ஃப்ரோசன் ஃபுட் எடுத்து சமைக்கிறது கிடையாது, ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் அப்படியே நாங்கள் வந்து குக் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சு. அதனால சாப்பிட்ட ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்லி குக்டு ஃபுட்டாக தான் இருந்துச்சு. நான் அதை சாப்பிட்டு பார்த்தேன். ரெண்டாவது, அந்த ரெஸ்டாரண்டோடைய பேர் மாதிரி அந்த ஒரு அரோமா அப்படின்றதும் எல்லா ஃபுட்லையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க நியர்பை கரையாஞ்சாவடி இல்லை நியர்பை ஐப்பந்தாங்கல் இங்கெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல வெஜ் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்றதுக்கு நீங்க தாராளமா அரோமா வெஜ் ரெஸ்டாரண்ட் வரலாம். வந்து நீங்க இந்த
நான் சாப்பிட்டு பார்த்த எல்லாத்தையுமே அதில் எனக்கு என்னோட ஃபேவரட் அப்படின்னா நான் வந்து இந்த சீஸ் பால் சீஸ் ரோல் அப்படி சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து நல்ல ஒரு ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அரோமா வெஜ் ரெஸ்டாரண்ட் வரலாம். ரைட், இதோட ரேடியோ சிட்டி டேஸ்ட் ஆஃப் சென்னை இங்கிருந்து முடியுது. இன்னொரு வேற ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பாய் சொல்லிட்டு கிளம்புறது ரேடியோ சிட்டி பரத். பாய். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.